வணக்கம். நமது பாரத பிரதமர் நேற்று ஒரு ட்வீட்டு போட்டிருந்தார். நரேந்திர மோடி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்திருக்கு. அதில் இப்போ ரூபாய் 1000 தடை செஞ்சதுக்காண்டி ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தார். அதில் மிக பிரமாண்டமான வெற்றி பிஜேபிக்கு கொடுத்துருக்கதாகவும், மக்கள் 99% இந்த ரூபாய் 1000 தடை பண்ணுவதற்கு ஆதரவாக வாக்கு அளிச்சிருக்கதாக ட்வீட் போட்டிருந்தார். நான் அந்த ஆப்பை எப்படி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணிடலாம்னு சொல்லி பார்க்குறேன். எல்லா டேட்டாவும் கொடுத்து பார்க்குறேன். டேட்டா இஸ் மிஸ்ஸிங்னு வருது. அது எப்படி தான் சைன்இன் பண்ணி பண்ணாங்க தெரியல. அதை காட்டி ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த அந்த ஆப்பை நீங்கள் கூகுள் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஆப் அப்படின்றத சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஃபஸ்ட்டு இருக்குது 1 மில்லியன் பீப்புள் தான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரியுமா என்னன்னு தெரில. 1.3 பில்லியன் மக்கள் தொகையில் 1 மில்லியன் 10 லட்சம் மக்கள் மட்டுமே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருக்குது. நம்மளால் அதை டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ண முடியலை. டேட்டா மிஸ்ஸிங் வருது. ஒன்றும் கிடையாது. பேர், எந்த அட்ரஸ்ஸு, இவ்வளோ தான் கேட்குது. இதில் எங்கே டேட்டா மிஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரியலை. யார் இந்த 10 லட்சம் மக்கள் ஓட்டு போட்ட மக்கள்னு சொல்லி தெரியல. நிறையா ஆட்களுக்கு இந்த இது இப்படி ஒரு ஆப் இருக்கான்னு கூட தெரியலை. இதை ஒரு பிரதமர் ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் போட்டு பறைசாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை நிறையா இந்த 10 லட்சம் ஓட்டு போட்ட ஆட்கள் நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் சேர்ந்த குரூப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில காசு வாங்கிட்டு செய்தி போடக்கூடிய ஊடகங்களும் இதை போட்டு பயங்கரமாக வெற்றி, மக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா என்ன? இந்த 3 இடைத்தேர்தல் தொகுதி தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 400 ஓட்டுன்னு நினைக்கிறேன் பிஜேபி வாங்கினது. இதிலே தெரிய வேணாமா மக்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 500 ரூபாய் 1000 ரூபாய் இல்லாமல் அவரவர் இருந்தாங்க திண்டாடிக்கிட்டு இருக்கேன். 100 ரூபாய் சுத்தமாக கிடையாது. ரிசர்வ் பேங்க்லேருந்து பழைய ரிட்டர்ன் கொடுத்த 100 ரூபாய் நோட்டை அனுப்பிச்சிக்கிட்டு மக்கள் ஏடிஎம்மில் காசு இல்லாமல் அலைபோதிக்கிட்டு இருக்கு. இந்த இதில் டைமில் பிளான் எவ்வளவுதான் பெர்ஃபெக்டாக போட்டாலும் அதை எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக இல்லைன்னா இப்படி சோடை தானே போகும். சும்மா மக்களோட மனநிலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்பை ஒன்று ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஒரு போலை வச்சு அதில் நான் பயங்கரமான வெற்றி, மக்கள் 99% ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு 1.2 பில்லியன் இருக்க 1.3 பில்லியன் இருக்க மக்கள் தொகையில் வெறும் 1 மில்லியன் ஓட்டு போட்டதை வச்சுட்டு கணக்கு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் ஒரு காலக்கொடுமையாக இல்லை. இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு நேச்சுரல் இப்படி நரேந்திர மோடி ஆப்புன்னு சொல்லி இருக்குது தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை ஓட்டு எப்படி இருந்தாலும் போய் போட்டு போடலாம்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் சைன்இன் பண்ணவே இல்லை. கடுப்பாய் அந்த ஆப்பை டெலீட் பண்ணி விட்டேன். எப்படியோ நம்ம மக்கள் ஏதாச்சும் இப்படி ஒரு ஆப்பை ஒன்று கண்டுபிடிக்க இது போட்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் ஓட்டை போட்டு விட்டு கடைசியில் வெற்றி 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 வெற்றின்னு சொல்லிட்டு தெரியாமல் மக்கள் இருக்க பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கையும். மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. பார்த்து பண்ணி விடுங்க. நன்றி.